நண்பர்களே, பேசும்போது கவனமாக பேசுங்கள். நான் ஒரு தொழிற்சாலையில் வேலை செய்து கொண்டிருந்த பொழுது காலையில் அனைவரும் உள்ளே சென்றோம். அப்பொழுது எனது நண்பர் என்ன ஒரு மாதிரியாக இருக்குன்னு என கேட்டார். நான் உடனே என்ன சொன்ன தீர்த்துருவியா அப்படின்னு கேட்டேன். அதுக்கப்புறம் மறுவார்த்தையே பேசல, நேராக உள்ளே போயிட்டார். பகல் மதியம் சாப்பிட்டுட்டு கேரம் போர்டு ஆடலான்னு போனால் அங்கே உட்காந்துருந்தார். என்னை கூப்பிட்டு, என்னங்க நான் என்ன கேட்டேன், என்ன பதில் சொன்னீங்க, உங்களுக்கு மன கஷ்டம் இருக்குதுன்னு முகத்தில் பார்த்தா தெரியுது, அந்த கஷ்டத்தை சொன்னால் ஏதாவது தீர்க்கறதுக்கு நம்மளால் முடிஞ்ச வழியை சொல்லலாமேன்னு கேட்டால் எடுத்தெறிஞ்சு பேசிட்டீங்க, மனசு ரொம்ப வேதனை ஆகிடுச்சிங்க. உங்கள் கவலை தீரணும்னா மற்றவங்ககிட்ட சொல்லுங்கள், அவங்க வழிமுறை சொல்லுவாங்க. எல்லாம் தனக்கே தெரியும் நினைக்காதீங்க. உங்களுக்கு பண கஷ்டம் இருந்தால் என்னால் உதவ முடியும், வேறு ஏதாவது உடல் கஷ்டம்னா அவரால் முடியும்னு ஆள் காட்டுவேன், இவரால் முடியும், அந்த சம்பவம் தீரும், உங்கள் பிரச்சனை சால்வ் ஆகிறதுக்கு பல நண்பர்கள் உதவுவார்கள். அவர்களால் முடியும் என்பதை என்னால் சொல்லி அதை தீர்த்து வைக்க முடியும். நீங்கள் இப்படி எடுத்தெறிஞ்சு பேசியவுடன் உங்களுக்கு இது சொல்லுவதை விட சும்மா இருக்கலாம் போல இருக்கிறது என்று மனதுக்குள் நினைத்து கொண்டேன். மற்றபடி இப்படி எல்லோரிடையும் மனசு நோக்கும்படி பேசாதீர்கள் என்று ரொம்ப வருத்தத்துடன் சொன்னார். இது நடந்தது 1993. இன்று வரை அந்த சம்பவம் என்னை உறுத்தி கொண்டே இருக்கிறது. அவரும் மறைந்து விட்டார். ஆகையால் பேசும்போது கவனமாக பேசுங்கள். நன்றி. கலைமணி.